நம கோதண்ட ஹஸ்தாய சந்தீகிருத சராய ச கண்டிதாகில தைத்தியாய ராமாய ஆபன் நிவாரணே. ராமனை பற்றின அழகான ஸ்லோகம் இது. முக்கியமாய் கோதண்டராமனை பற்றினது. ராமன் கோதண்டத்தை கையில் பிடித்தால் மற்ற யாரும் கைகளில் இருக்கும் ஆயுதங்களை கீழே போட வேண்டியதுதான். நம் கையில் இருக்க வேண்டிய ஒரே ஆயுதம் வணக்கம், அதாவது அஞ்சலி. இதை தவிர வேறு எந்த ஆயுதத்தை பற்றினாலும் ராமனால் அடிபட்டு மாண்டு போக வேண்டியதுதான். அப்ப ராமன் விற்கை வீரன், வில்லை கையில் பிடித்த வீரன். நாம் அனைவரும் வெறும் கை வீரர்கள். நாம கையை கூப்பிவிட்டால் கைகளில் ஒன்றுமில்லை, உள்ளே மறைப்பதற்கு ஏதுமில்லை. அப்ப வெறும் கையோடு நாம் இருக்கிறோம், விற்கையோடு ராமன் இருக்கிறான். நம் கையில் வில்லிருந்தால் வீரனானால் அப்ப ராமன் கையால் அடிபட வேண்டி வரும். ஆயுதம் கையில் இருக்கிற வரைக்கும் ராமன் அடிப்பார். ஆயுதத்தை கையில் இருந்து போட்டு விட்டால், நிராயுத பாணியாக இருந்தால் ராமன் அடிப்பதில்லை, அப்படின்னா தண்டிப்பதில்லைன்னு பொருள் கொள்ள வேண்டும். அதனாலதான் அஞ்சலி பரமாமுத்ரா க்ஷிப்ரம் தேவ பிரசாதினி. அஞ்சலி தான் மிகச்சிறந்த முத்திரை. பெருமான் எப்ப தண்டனை கொடுக்க வந்தாலும் நம்மிடத்தில் எதிர்த்து விட வேறு அம்புகள் இல்லை, அஞ்சலிதான் ஒரே அம்பு. அப்படிப்பட்ட அஞ்சலியை பண்ணிக்கொண்டே சித்தர் ஊடத்தில் ராமச்சந்திரனை சேவித்துக் கொண்டிருக்க வேண்டும். தில்லநகர் திருச்சித்திரகூடன் தன்னுள் தலவணக்கி கைகூப்பி ஏத்தவல்லார் திரிதலால் தவமுடைத்து தருணைதானே. இன்னும் குலசேகருடைய பாஷம். தலைவணக்கி கைகூப்பி ஏத்தவல்லார், திருச்சித்திரகூடத்தில் இருக்கும் ராமனை தலை வணங்க வேண்டும், கைகூப்ப வேண்டும், தோத்திரம் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட ராமனைத்தான் தற்போது சேவிக்க போகிறோம். மேல வீதி சிதம்பரம். ஊரே அற்புதமான ஊர், பெரும் பெரும் பண்டிதர்களெல்லாம் வாழ்ந்த ஊர். தில்லநகர் ஒரு 3000 அந்தணர்கள், சிறந்த வேத விற்பன்னர்களாக வாழ்ந்த ஊர். அப்படிப்பட்ட ஊரில் மேல வீதியில் கோதண்டராம சுவாமி. இதோ மூலவரை தரிசித்துக் கொள்ளுகிறோம். ரொம்ப ஆச்சரியமான திருக்கோலம். வணக்கின தலையோடே, ஊர்புறம் சாய்ந்த திருக்கழுத்து, ஊர்புறம் சாய்ந்த திரு இடை, அழகாக மடித்து வைக்கப்பட்ட திருக்கால்கள், இடது கையில் பற்றி இருக்கிற பெரும் கோதண்டம், பார்ப்பதற்கே கம்பீரமாக ராமன் எழுந்துருளி இருக்கிறார். ஏற்கனவே தில்லநகர் திருச்சித்திரகூடத்தில் சயன திருக்கோலம் கோவிந்தராஜ பெருமான் அதி கம்பீரம். அவனுக்கு ஒத்ததான ராமச்சந்திரனை சேவிக்கிறோம். இனி உற்சவமூர்த்தி, அந்த மூலவருக்கேற்ற உற்சவராய் புனிசிரிப்பு. நம்ம பார்க்கும் போதே சிரிக்கிற திருமகமண்டலம். சீதைக்கும் அதே போல, லக்ஷ்மணனுக்கும் அதே போல. பழைய ஆஞ்சநேய சுவாமி பளபளத்த உருவத்தோட எப்போதும் ராமனையே தரிசித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப எப்பேற்பட்ட சண்டை! இவர் ஹனுமான் ஒத்தத்தரோட சண்டையிடுறத பார்த்தால் எவ்வளவு பெரியவன் அகம்பனன், அவனை போய் இவர் ஜெயித்தாரு. ஆனா இங்க பார்த்தா கையை கூப்பிட்டு வணக்கமா இருக்காரு. பெரும் சண்டைக்காரர்கள் எல்லாம் அவ்வளவு வணக்கத்தோடு இருப்பார்களா? ஆனா ஆஞ்சநேயர் அப்படித்தான் இருக்கிறார். ஒரு புறத்தில் சண்டைக்கு சண்டை, பெரும் வீரம், மற்றொரு புறத்தில் வணக்கத்துக்கு வணக்கம், பெரும் பக்தி. அப்ப வீரமும் பக்தியும் இரண்டு கலக்க பெற்றவர் தான் ஆஞ்சநேய சுவாமி. அவரையும் இந்த சன்னிதானத்தில் தரிசித்துக் கொண்டோம். இனி இவர்களுடைய அனுகிரகத்தோட 9 பேர் புடைசூழ ராவணன் வந்தானே என்று ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். வந்தவன் என்ன செய்தான், என்ன போர் நடந்தது, யாரார் ராவணனை எதிர்த்தார்கள், இந்த சர்க்கத்தின் இறுதியில் தான் இன்று போய் நாளை வா என்று சொல்லி ராமன் அனுப்ப போகிறார். ராமன் கையாலேயே தன் ஆயுதங்களை இழந்தான், தேரை இழந்தான், மகுடத்தை இழந்தான். இங்கு நிற்காதே ராவணா, போ, உன்னை தேர்ச்சி கொண்டு நாளை காலை வா என்று ராமன் சொல்லி அனுப்பிச்ச அழகான சண்டை இது. மேலே பார்ப்போம். நாம கடைசியா பார்த்திருக்கிறது கிட்டத்தட்ட 30வது ஸ்லோகம் வரை. அங்கதான் சொல்றார், ராமனே ராவணனை கொண்டாடுகிறான். பிரத்யுவாச்ச ததோ ராமஹ விபீஷணம் அரிந்தமஹ அஹோ தீப்த மகாதேஜா ராவணோ ராட்சசேஸ்வரஹ. என்ன தேஜஸ், என்ன ஒளி, என்ன வீரிய சௌரிய பராக்கிரமம், இத்தனை இருக்கிறதே. நடத்தையில் நன்னடத்தை இருந்திருந்தால் எப்படி வாழ்ந்திருப்பான்? அது மட்டும் தவறி போயித்தே. ஆதித்ய துர்ப்ரேக்ஷா ரஷ்மிர் பாதிராவணா. ஆதித்யன் சூரியன் கூட இவன் ஒளிக்கு முன்னால் நிற்க முடியாது போலும். திருஷ்டியாய மத்திய பாபாத்மா மம திருஷ்டி பதங்கதா அத்திய குரோதம் விமோக்ஷாமி சீதா ஹரண சம்பவம். இப்படி பேசிக்கொண்டே இருக்கும் போது ராவணன் அருகில் வந்தான். பெரும் ஏச்சு பேச்சை தொடங்கினான்.
ராமா, இதுவரை நீ ஏதோ உன்னுடைய பாக்கியவசத்தாலே தப்பித்து விட்டாய், என் கண்ணில் படவில்லை, ஆகவே தப்பி உயிரோடு உலாவி வருகிறாய். இப்ப முதல் முறை என் கண்ணில் நேரே பட்டிருக்கிறாய், இனி நீ உயிரோடு இருக்க போவதில்லை என்று கூறிக்கொண்டே ராவணன் முன்னேறினான். தன்னுடைய நீண்ட கோட்டை கொத்தளத்தை தாண்டும் போது தன் படை வீரர்களிடத்திலும் துவாரபாலர்களிடத்திலும் சொல்லிவிட்டு போகிறான். அப்பவும் ஜாகிரதை, நான் இப்ப வெளியில போறேன், திரும்பி வரும் வரை வாசல் கதவை நன்கு காப்பாற்றுங்கள். இவர்கள்லாம் குரங்குகள், அரசன் வெளியே இருக்கிறாங்கிறதுக்காக மற்றொரு வாயில் வழியாக உள்ளே நுழைந்து துவம்சம் செய்வார்கள். ஏற்கனவே ஹனுமான் செய்து பார்த்திருக்கிறேன், ஜாகிரதையாக இருங்கள் என்று துவாரபாலகரிடத்தில் சொல்லிவிட்டு வந்தான். மகத் சமுத்பாட்ட மகீதராக்ரம் துத்ராவ ரக்ஷோதிபதிம் ஹரீஷா. அவன் உள்ள வந்த உடனே நேருக்கு நேர் மோத வேண்டும். அந்த பக்க கட்சிக்கு தலைவனாரு ராவணன், இந்த கட்சிக்கு தலைவன் சுக்ரீவன் தானே. அவன் அரசர், இவர் அரசர். அப்ப அரசரோடு அரசன் மோத வேண்டும். அதுக்காக முதலில் சுக்ரீவனே சென்றான். ஆனால் அவனுடைய வேகத்தை சுக்ரீவனால் தாங்க முடியவில்லை, விழுந்து விட்டான். தஸ்மின் பிரவித்தோத்தமனாக விருட்சே சிருங்கே விதீர்ணே பதிதே பிருத்திவ்யாம். ஒத்தருக்கொத்தர் பெரும் பேச்சு பேசிக்கொண்டு ஒரு பெரும் மரத்தை எடுத்து வீசினான். அதை துண்டு துண்டாக்கினான் ராவணன். மேலும் எத்தனையோ முயற்சித்து துவந்த யுத்தம் பண்ண பார்த்தான். ஆனால் ராவணனுடைய ஓர் அடி தாங்க மாட்டாமல், எதிர்த்து நிற்க மாட்டாமல் சுக்ரீவன் விழுந்தான். அவனுக்கு சமாதானப்படுத்த, சுக்ரீவனுக்கு சகாயம் பண்றதுக்காக கவாக்ஷன், கவயன், சுஷேஷன், ரிஷபன், ஜோதிமுகன், நலன் ஆகிய அனைவரும் வந்து ராவணனோடு போரிட்டார்கள். ஆனால் இன்று ராவணன் எளிதில் ஏமாறப் போபவன் அல்லன். அனைவரையும் வீழ்த்தி விட்டான். நல்ல வேளை ஆரும் மரணமடையவில்லை. இத்தனை பேரும் ஓட்டமாக ஓடி வந்து ராமானின் திருவடிகளே சரணம், எங்களால் சண்டையிட முடியாது என்று சிறு குரங்கிலிருந்து பெரும் வீரர் வரை ராமன் திருவடிகளை பற்ற சாகாமிருகா ராவண சாயகர்த்தா ஜக்முஹு சரண்யம் சரணம் ஸ்மராமம் தம் லக்ஷ்மணா பிராஞ்சலிர் அபியுபேத்திய உவாச்சராமம் பரமார்த்த யுக்தம். தானே சண்டைக்கு போவோம்னு ராமன் புறப்பட்டான். ஆனா கைகளை கூப்பிட்டு லக்ஷ்மணன் பிரார்த்திக்கிறார், இந்த ஒரு வாய்ப்பை அடியேனுக்கு கொடுக்க வேண்டும், நான் போய் சண்டையிட்டு ஜெயித்து வருகிறேன். ராமன் அனுமதி வழங்கி, லக்ஷ்மணா புறப்படு, ஆனா சண்டையிடும் போது உன் குறை என்ன, எதிரி குறை என்ன, ரெண்டும் தெரிந்து சண்டை போடுவாய். தஸ்ய சித்ராணி மார்கஸ்வ ஸ்வச்சித்ராணி ச லக்ஷய சக்ஷுஷா தனுஷாத்மானம் கோபாயஸ்வ சமாஹிதா தமாலோக்கிய மகாதேஜா ஹனுமான் மருதாத்மஜா நிவாரிய சரஜாலானி விதுத்ராவச ராவணம். இப்படி ராவணன் உள்ளே புறப்பட்டு சண்டையிடும் போது ஹனுமானே எதிர்த்து வந்தார். அவன் வரிசையாக ஒரு சரக்கூட்டத்தாலே ஹனுமானை மூட பார்த்தான். அனைத்தையும் ஏற்றார். ரத்தத்தை கண்டு கலங்கவில்லை. என் வலது கையால் ஓங்கி உன்னை அறைகிறேன், அப்ப தெரியும் என்னுடைய பலம் என்னானுட்டு என்ன ஹனுமான் அவனிடத்தில் பேசி, ஏஷமே தட்சிணோ பாபு பஞ்சசாக சமுத்தியதா விதமிஷ்யதி தே தேகே பூதாத்மானம் சிரோஷிதம். வெகு காலமாக நீ கொக்கரித்து வருகிறாய், ராவணா இன்றோடு முடிந்தாய் என்று நீண்டு தன் முட்டியை மடக்கி ஓங்கி குத்துவதற்கு சென்றார். ராவணன் பேசுகிறான், க்ஷிப்ரம் பிரஹனை சங்கம் ஸ்திராம் கீர்த்திம் அவாப்னுகி. கண்டிப்பா வா, இதோ நிமிர்ந்து நிற்கிறேன், என்னை அடித்து பார். ராவணனை முட்டியால் அடித்தான் என்கிற பெயர் வெறு. ராவணஸ்ய வசஸ்ருத்வா வாயுசூனுர் வசோ பிரவீத் ஆஜகான ஆனிலசுதன் தலேனோரசி வீரியவான் ச. அப்ப சொல்றார் ஹனுமான், பிரஹதம் கி மயா பூர்வம் அக்ஷம் தவ சுதம் ஸ்மர. யோசித்து பார், இதே கையால் தான் ஒரு குத்தால் உன் மகன் அக்ஷகுமாரன் யமலோகத்தை அடைந்தான். நான் தனித்து உன் லங்கைக்கு வந்தேனே, அப்ப உன் மகன் அக்ஷகுமாரனை இது கொண்டுதான் அறைந்தேன். இதை கேள்விப்பட்டவுடன் ராவணனுக்கு கோபம் ஏற்பட்டு தன் கையால் ஓங்கி குத்த சட்டென்று நிலை குறைந்து போய் ஹனுமான் 2 அடி பின்னெடுத்தார். ஆனால் தன்னை சமாதானப்படுத்தி கொண்டு தசக்ரீவா சமாதூதோ யதா பூமி சலே சலஹ சாதுவானர வீர்யேன ஸ்லாகனீயோசி மேருகு. மறுபடியும் தன்னை சமாளித்துக் கொண்டு திரட்டி பலத்தை திரட்டி தன் வலது கையால் ஓங்கி குத்த நிஜத்தில் ராவணன் தடுமாறி கீழே சரிந்தான். சரி சரி, ஏற்றுக்கொள்ளுகிறேன், எனக்கு நிகரான வீரன், நமக்கு எதிரியும் பெருமை பெற்ற எதிரிதான் கிட்டிருக்கிறான் என்று ராவணன் சொல்ல ஹனுமான் சொல்கிறார், என்ன நானே ஏசிக் கொள்ளுகிறேன், உன்னை இன்னும் பேசும்படிக்கு உயிரோடு உலாவ விட்டிருக்கிறேனே. திகஸ்து மம வீர்யஸ்ய யத்வம் ஜீவசி ராவண. இன்னும் நீ உயிரோடு இருப்பதே அதிகம்.
சம்ரக்தனயனஹ யத்ரான் முட்டிமாவிருத்த தட்சிணம். இது கேட்ட ராவணன் தன்னுடைய மறுபடியும் முட்டிய மடக்கி ஹனுமானை அடைக்க ஒரு 2 நிமிஷம் நிலை குலைந்தார். அதற்குள் அனுமான விட்டுவிட்டு பக்கத்தில் இருந்த நீலனை நோக்கி திரும்பினான் ராவணன். அவனோடு சண்டையிட போகும்போது ஹனுமான் தடுத்தார். ஏன் என்னை விட்டு அங்கு போகிறாய்? ஒருத்தனோடு சண்டையிடும் போது ஏன் மற்றொருத்தனிடத்தில் போகிறாய்? ஆனா அந்த குரலையே ராவணன் கேட்டுக்கொள்ளாமல் மேல மேல நீலனோட யுத்தம் பண்ணினான். நீலன் நிலை குலைந்து போனான். ஹ்ரஸ்வம் கிருத்வா ததோ ரூபம் துவஜாக்ரே நிபபாதஹ பாவகாத்மஜமாலோக்கிய துவஜாக்ரே சமவஸ்திதம். சட்டென்று தன் மேனியை நீலன் சின்ன வடிவமாக ஆக்கி கொண்டு ராவணனுடைய தேரின் கொடி, தேரின் விமானம், குதிரைகளின் மேலே என்று அங்கங்கு மாறி மாறி போக்கு காட்டினான். ஒரு நிமிஷம் ராவணனுக்கு புரியவில்லை. தேவர்கள் எல்லாம் கொண்டாடினார்கள், ராமனே கொண்டாடினான். நீலன் எப்படி ராவணனுக்கு போக்கு காட்டுகிறான்? ஆனா ராவணன் உடனே ஒரு அம்பை எடுத்தான். சஸ்திரத்தை உச்சரித்து இவன் எங்கிருந்தாலும் அவனை தாக்கட்டும் விட ராவணனுடைய அடி தாங்காமல் மயக்கம் அடித்து விழுந்தான். பித்ரு மகாத்ம சங்கோதாது ஆத்மனஷாபி தேஜசா ஜானுபியாம் ஆபதத் பூமௌ நது பிராணீர் வியுஜ்யத. பிராணன் மட்டும் மிச்சம். அது பிரமனே ராவணனுக்கு கொடுத்திருந்த ஒரு ஆயுதம். அது கொண்டு நீலன் அடித்து வீழ்த்தப்பட்டான். கீழே கிடக்கிறான். மெதுவே நகர்ந்து ஓடினான். அடுத்த லக்ஷ்மணன் ராவணன் முன்னே வந்து நிற்கிறான். தமாக சௌமித்திரதீன சத்வ விஸ்பாரயந்தம் தனுரப்பிரமேயம் அவேகி மாமத்திய நிஷாச்சரேந்திர நவானரான்ஸ்தம் பிரதியோத்து மருகசி. எதற்காக இந்த குரங்குகளிடத்தில் சண்டை செய்கிறாய்? நான் தான் உனக்கு சரியான எதிரி, என்னோடு சண்டையிடவா என்று சுமித்திரை பெற்ற செல்வனான இலக்குவன் கூறினான். ராவணன் பதில் கூறுகிறான். திஷ்டியாசிமே ராகவ திருஷ்டி மார்க்கம் பிராப்தோந்தகாமி விபரீத புத்தி அஸ்மின் க்ஷணே யாஸ்யசி மிருத்யுலோகம் சம்சாத்தியமான மாணவ பாணஜாலை. இதுதான் முதலில் உன்னை நான் பார்ப்பது. நீ அழிந்தால் ராமன் அழிந்து போகலாமே, உன்னை விட்டு பிரிந்து எப்போதும் இருக்க மாட்டானாமே. இப்போது பார் என்னுடைய யுத்தத்தின் வேகத்தை. உன்னை இன்றே யமலோகத்துக்கு அனுப்புகிறேன். லக்ஷ்மணன் பதில் கூறினான். ஜானாமி வீர்யந்தவ ராட்சசேந்திர பலம் பிரதாபஞ்ச பராக்கிரமஞ்ச. தெரியும் அரக்கர் கூட்ட தலைவனே, உன்னுடைய வீரம், பராக்கிரமம், பலம் அனைத்தையும் அறிவேன். அவஸ்திதோகம் சரசாபமானி ராகச்சகிம் மோக விகத்தனேன. எதுக்கு தேவையற்ற வாய்ப்பேச்சு பேசுகிறாய்? இதோ உன் முன்னால் வில்லை பிடித்து கொண்டு நிற்கிறேன். தைரியம் இருந்தால் என்ன வந்து அடி. என்ன லக்ஷ்மணன் பேசுறார்? லங்கேஸ்வரா குரோதவசஞ்சகாம சசர்ஜ சான்யான் நிசிதான் பிருஷத்கான். ஆத்தி கோபத்தோட வரிசையா 2 பக்கம் பானமழை பொழிந்தது. இவரும் பானத்தை மழையா பொழிகிறார், அவரும் அம்புகளை மழையாக விட்டார். ஊழி முதல்வன் உருவம் போல் மைகரித்து பாழியந்தோருடைய பற்பனாவன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரிதோர் நின்னதிருந்து தாழாதே சார்ங்க முதைத்த சரமழை போல் என்ன ஆண்டாருடைய பாஷம். அத போல இலக்குவனும் ராவணனும் சரமழை விட்டு கொண்டார்கள். சலக்ஷ்மணோ ராவண சாயகார்த்தால சாபம் சிதிலம் பிரகிருஹ்ய புனச்ச சஞ்ஞாம் பிரதிலப்ய கிருச்சாச்சிச்சேத சாபம் திரிதிஷேந்திர சத்ரோஹோ. ஒத்தருக்கொத்தர் வில்லை முறித்து கொண்டனர். அடுத்த வில்லை எடுத்துக்கொண்டு போராடினர். இப்படியே பார்த்து கொண்டிருந்த ராவணன் இந்த இலக்குவனை கட்டி அடிக்க வேண்டும். சக்தியின் ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை இவன் பேர் எய்துவிட்டால் இவன் மாண்டு போவான். சதாம் சதூமானல சன்னிகாஷாம் வித்ராசனியும் சம்யதி வானராணாம் சிக்ஷேப சக்திம் தரசா ஜுவலந்திம் சௌமித்ரையே ராட்சச ராஷ்டிரநாதா. அரக்கர் கூட்ட தலைவனான ராவணன் சக்தி ஆயுதத்தை பிரயோகிக்க அதை வாங்கி தாங்க மாட்டாமல் ஆடிக்கொண்டு மயக்கமாக லக்ஷ்மணன் கீழே விழுந்தான். சசக்திமான் சக்தி சமாஹதா சஜ்ஜஜ்வால பூமோச்ச ரகுப்ரவீரஹ தம் விக்ரவந்தம் சஹசாபிபேத்ய ஜக்ராஹ ராஜா தரசா புஜாபியாம். உடனே ராவணன் கிட்டக்க வந்து இவனை இப்படியே நாம் தூக்கி கொண்டு போய் அழித்து விட்டால் அப்ப இவனால் அனைவரும் அழிந்து போவார்கள், இலக்குவனை தூக்கி கொண்டு போவோம் என்று வந்தார். அவரால் தூக்க முடிந்ததான்னு பார்ப்போம். சிதம்பரத்தில் உள்ள மேலவீதி கோதண்டராமனிடத்தில் விடை பெற்று புறப்படுவோம்.